Hi students, 9th Max exercise 6.1 trigonometry la 8th sum. If cos theta is to sin theta equal to 1:2, then find the value of 8 cos theta minus 2 sin theta divided by 4 cos theta plus 2 sin theta. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா cos theta is to sin theta equal to 1:2 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்து இப்போ இதோட வேல்யூவை நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஸ்டினில் ரேஷியோவில் கொடுத்துருக்கிறத இங்கே ஃப்ராக்ஷனாக எழுதிக்க போகிறேன். காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா அப்படின்னு. இதோட ஆன்சரையும் 1:2 இருக்கிறத 1/2 எழுதிக்க போகிறேன். இப்போது இதோட காஸ் தீட்டாவோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும்னா இந்த காஸ் தீட்டாவை அப்படியே எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு இந்த 1/2 இங்கே உள்ள சைன் தீட்டா ஈக்குவல் டு இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இப்போது காஸ் தீட்டாவோட வேல்யூ நமக்கு கிடச்சிடுச்சு. காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2 சைன் தீட்டான்னு. இப்போது எனக்கு கிடச்சிருக்க இந்த ஆன்சரை இந்த கொஸ்டினில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போது கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போது இந்த 8 அப்படியே போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு 8 காஸ் தீட்டாக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2 சைன் தீட்டா. இதை வந்து இந்த 1/2 சைன் தீட்டாவை அதில் போய் காஸ் தீட்டாக்கு பதில் நான் எழுதிக்க போகிறேன். இன்ட்டு 1/2 சைன் தீட்டா மைனஸ் கொஸ்டினில் மைனஸ் இருக்குது, இந்த மைனஸை போட்டுக்கிறோம். இப்போ 2 சைன் தீட்டான்னு இருக்குது, அப்படியே 2 சைன் தீட்டான்னு எழுதிக்குவோம். டிவைடட் பை இந்த 4 அப்படியே போட்டுட்டு இப்போ இந்த காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன 1/2 சைன் தீட்டா தானே, அதை அப்படியே எழுதிக்குவோம். ப்ளஸ் 2 சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த 2வையும் இந்த 8ஐயும் கேன்சல் பண்ண போகிறேன். 1 2 சார் 2, 4 2 சார் 8. அதே போல் இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணுறேன். 2 2 சார் 4. இப்போ எனக்கு 4 1 சார் 4 சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கிது. மைனஸ் 2 சைன் தீட்டாவை அப்படியே எழுதிக்குவோம். டிவைடட் பை 1 2 சார் 2 சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். 2 சைன் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா கொஸ்டினில் இருக்கிறதே அப்படியே எழுதிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த மேலே உள்ள ரெண்டுத்துக்குமே சைன் தீட்டா சேமாக இருக்குது. அதனால் இங்கே உள்ள முன்னாடி உள்ள நம்பரை மைனஸ் பண்ணிக்கலாம். 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. இப்போ சைன் தீட்டா அப்படியே எழுதிக்குவோம். டிவைடட் பை இதில் வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 சைன் தீட்டான்னு அப்படியே எழுதிக்குவோம். இப்போது 2 சைன் தீட்டா டிவைடட் பை 4 சைன் தீட்டான்னு கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2 சார் 2, 2 2 சார் 4. இந்த சைன் தீட்டாவும் இந்த சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகுது. அப்போது 1/2 தான் இதோட ஆன்சர். ஈக்குவல் டு 1/2. தட்ஸ் ஆல். இதோட இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.